இப்போ சும்மா இருப்பீர்கள்ன்றார். நிறைய இருக்குது, நம்ம எல்லாத்துலேயும் போக வேண்டாம். ஒரு அதிகாரத்தை தியானிப்போம். இந்த சும்மா இரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, ஒரு காரியம், ஒரு பிரச்சனை என்றால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? சும்மா இருன்றார். இப்போ இந்த சும்மா இரு எப்படி பிரதர் அப்படின்னோடனே நிறைய சில பேர் பிரசங்கமே பண்ணியிருக்காங்க. நீ சும்மா உட்காரு, அது போதும் ஆண்டவர் பார்த்துக்குவார். அந்த சும்மா உட்கார்றதை பற்றி அவர் பேசலை. நல்லா தெரிஞ்சுக்கங்க எப்படி சும்மா இருக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு யோசபாத் கதைக்குள்ளே தான் வர முடியும். அந்த யோசபாத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. சாதாரண பிரச்சனையெல்லாம் வரல. அவன் ராஜ்யபாரியத்துக்குள்ளே வரும்பொழுது 4 தேசங்கள் அவனை எதிர்த்துச்சு. 4 தேசத்துடைய பிரச்சனையும் ஒரு மனிதன் போய் ஜமாளிக்க முடியாது. சாதாரண பிரச்சனையெல்லாம் இல்லை. யுத்தத்துக்கு வந்து நிற்கிறான் எல்லா பயலும். எல்லாம் வந்தவனெல்லாம் ராட்சசர்கள், ராட்சச பரம்பரையை சேர்ந்தவங்க. நமக்கும் அப்படி இருக்கலாம். ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் வியாகுலம், ஒரு பக்கம் துக்கம், பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, குடும்பத்தை குறித்து, தொழிலை குறித்து நமக்கு நிறைய பிரச்சனை வரும். இந்த மனிதர்கள் பிரச்சனைன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை அடுத்த கட்டம் எங்கே போயிடுறோம்? ஒன்றா போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம், இல்லைன்னா நல்ல சொந்த பந்தத்தை கூட்டிகிட்டு வா, இல்லையா கிராமமாக இருந்தால் பஞ்சாயத்து நடத்திடலாம், இல்லைன்னா 2 ஒன்று பார்த்தலாம். இதுதான் பண்ணுவோம். அப்போ பிரச்சனையினால ஒரு கிறிஸ்தவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்ல அந்த பிரச்சனை உண்ணுது இல்லைடா, என்னுடையதுடா. அப்போ ஆண்டவரே நான் என்ன பண்ணுது? சும்மா இருடா. ஹல்லேலூயா. இப்போ யோசபாத்துக்கு இப்படி தான் ஒரு பிரச்சனை வந்தது. அவன் சும்மா தான் இருந்தான். அவன் எப்படி சும்மா இருந்தான்? வருவோமா 20ஆம் அதிகாரத்தை? அப்படியே அந்த ஒரு அதிகாரத்தை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். படிச்சுட்டு வர வர உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். 20ஆம் அதிகாரம். அதிகாரம் 20. சரி, அதிகாரம் 20 வசனங்கள் 1 முதல். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும், இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சும்மா பேசவில்லை, யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள். இந்த எங்கேதியை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சங்கீதம் 23 தான் நாங்க பிரசங்கம் பண்ணோம். எங்கேதி ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ள இடம். அது வந்து ஆசோன் தாமாரில் இருக்கிற இடம் தான் எங்கேதி. அங்கதான் கூடி இருக்காங்கிறாங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினார். சரி இருங்க. இப்ப இந்த இடத்துல நிறைய பேர் யோசபாத் பயந்து அப்படின்னோடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தும் கூட அவனுக்கு பயம்னு ஒன்று இருந்தது இல்லை பிரதர். எங்க அந்த பயத்துல தான் பிரதர் நாங்கெல்லாம் அப்படி பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா இது அந்த பயந்தல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அவன் யுத்தம் என்ற உடனே அவன் கர்த்தருக்கு பயந்து. ஏன்னா இதை நம்ம யாருக்கு தெரிவிக்கணும்? ஃபர்ஸ்ட் அந்த பயம். இப்ப பயபக்தின்னு சொல்றாங்க இல்லையா? முதல்ல எது வந்துச்சு? அப்புறம் தானே பக்தி. அந்த பயந்து. ஏன்னா இது நானும் கூட நினைச்சேன், யோசபாத் பயந்து ஏன் அவன் பயப்படணும் அப்படின்னு நினைச்சோம். பல டிக்ஷனரியில் நான் தேடும்போது அது அந்த பயந்தல்ல. இஸ்ரவேல்லேருந்து ஒரு ரபிமார் ஒருத்தர் எனக்கு அடிக்கடி லெட்டர் போடுவார். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஹீப்ரு பைபிள்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காரு. அது இப்போ எக்ஸ்போசிஸ்டஸ் பைபிளுங்கிறது அந்த விளக்கம் வந்திருக்கு. அவன் அந்த சண்டைக்கெல்லாம் பயந்தில்லை. சொல்லுங்க, நான் பிரச்சனைக்கெல்லாம் பயந்தில்லை, கடனுக்கெல்லாம் பயந்தில்லை, வியாதிக்கெல்லாம் பயந்தில்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கெல்லாம் பயந்தில்லை. நான் யுத்தம் வந்தாச்சு. இப்போ நான் யாருக்கு முதல்ல பயப்படணும்? அப்போ இவன் பயந்தது யாருக்கு? அது அந்த இடத்துல என்ன நிரப்பி இருக்கணும்? யோசபாத் கர்த்தருக்கு பயந்து இந்த கர்த்தரைன்னு பின்னாடி போட்டான். அதான் வம்பு. ஸோ யோசபாத் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு பயந்தானா? என்ன பயம்? எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணலாம் இந்த யுத்தத்துக்கு, இந்த பிரச்சனைக்கு.
திடீர்னு ஃபைனான்ஸ்காரன் வந்துட்டாயா, பேங்க்காரன் வந்துட்டாயா, இதுக்கு நான் எப்படி பயந்து கர்த்தர்கிட்ட நான் தெரிவிக்கிறது, கர்த்தரை எப்படி தேடுவது? அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஓடி போய் அந்த பிரதர்கிட்ட சொன்னால் சரியாக இருக்கும், இங்கே போய் சொன்னோம்னா அவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? உண்மையாலுமே கிறிஸ்தவர்களாக இருந்தால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, எது வேணா வருங்க இந்த வாழ்க்கை, இது உலகத்துக்குள்ள எப்படி வேணா பிரச்சனைகள் வரலாம். எது வராமல் இருக்குது? வீட்டுக்கு வீடு வாசப்படி. எந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கு? அப்போ அந்த பிரச்சனை வந்தோடனே நீ எடுத்த ஆக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நடவடிக்கை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. அடுத்த கட்டம் மருமகனை கேட்கலாம், மாமியார் கேட்கலாம், சம்மந்தி கேட்கலாம், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், இல்லை பக்கத்து வீட்டில் பேசலாம். பிரச்சனைக்கு உடனே யார் தீர்வுன்னு பார்த்தோமே தவிர கர்த்தர் தான் தீர்வுன்னு பார்க்கல. அதான் யோசனை பார்த்துட்டு கற்றுக்கணும். அங்க அவன் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு என்ன பண்ணிட்டானா? ஒரு முகம்னா என்ன? ஒரு மனம். பூமியில நீங்கள் எங்கே ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்படும். ஒரு மனம், நல்லா சொல்லுங்க, ஒரு மனம். அந்த ஒரு மனத்தோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா? சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பீர்களுடைய இன்னொரு அர்த்தம் என்ன? ஏன்னா இதுவும் ஒரு மனத்துல நிக்கணும், அதான் சும்மா இருப்பீர்கள். இப்ப அவன் என்ன பண்ணிட்டான்? எதையும் தேடல, கர்த்தரை தேடுகிறதுல ஒரு மனப்பட்டான். இவன் மட்டும் தேடல, யூதா தேசம் எங்கும் அறிவிப்பு கொடுக்கிறான். இப்ப என்ன சொல்றான்? நீங்க உங்க சிந்தனையில ஒன்றும் கொண்டு வராதீங்க, நானும் நீங்களும் ஒரு மனமா. இப்ப நான் பேசுறேன், நீங்களும் என்ன கவனிக்கிறீங்க. இங்க உட்காந்து நீங்க எங்கேயாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு மனம் அல்ல. நம்ம ரெண்டு பேர், நான் பேச நீங்க கேட்கணும், நான் விதைக்க நீங்க அறுக்கணும். அதானே? விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆதாரம். நான் விதைக்கிறேங்க, நீங்க புசிக்கிறீங்க. நான் போட்ட இந்த ஆவிக்குரிய உணவை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிடணும். சாப்பிடாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அது ஒரு மனம் அல்ல. அங்க அவன் சொல்றான் பாருங்க, ஒருமனப்பட்டு யூதா வெங்கும் என்ன பண்ணினாங்க? உபவாசம் தான் சாப்பிடாம வர்றது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உபவாசங்கிற பேர்ல பட்டினி இருக்கிறாங்க. உபவாசம் சொல்லி போட்டா அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? சரியான உபவாசம் ஏசாயா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். சரியான உபவாசம், உணவில்லாதவனுக்கு உணவு கொடு, ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடு, வசதி இல்லாதவனுக்கு நீ சிறுக உதவி செய். இதுதான் சரியான உபவாசம்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டார். சரி, அந்த அளவுக்கு போகட்டையும் பரவாயில்ல பிரதர், எங்க அளவுக்கு சொல்லுங்க பிரதர் அப்படின்னா, உபவாசம்னு சொல்லி போட்டு வேலைக்கு போனீங்கன்னா அது பட்டினி. தெளிவா தெரிஞ்சுக்கோ. நான் ஃபாஸ்டிங் பிரதர் இன்னைக்கு அப்படின்னு வேலையில் உட்காந்துருப்பேன், அது பட்டினி. ஃபாஸ்டிங்னு இருந்துட்டா ஒரு 3 மணி நேரம் முழங்கால் படிக்கிட்டு கதவை சாத்தி நீ ஜெபிக்கணும். ஜெபிக்காம என்ன போய் ஃபாஸ்டிங்? அது பட்னி, டயட் கண்ட்ரோல். அது நீ உபவாசம்னு சொன்னா ரூம்ல உட்காந்து 3 மணி நேரமாவது வேதம் வாசித்து படிக்கணும். நிறைய உபவாசம் இருக்கு. மோசே தண்ணி குடிச்சிட்டு உபவாசம் இருந்தான், இயேசு கிறிஸ்து தண்ணியும் கூட குடிக்காம ஒரு உபவாசம் இருந்தார். அப்ப நீ என்ன உபவாசம்? இங்கே உபவாசம் சொல்லி போட்டு வீட்டு வேலைக்கு போய் உட்காந்துருக்க. உபவாசம் இருந்த அன்னைக்கு குறைஞ்சது 3 மணி நேரமாவது நீ பைபிள் படிச்சுட்டு இருக்கணும். ரெண்டாவது, அந்த உபவாசம் போட்டப்ப நீ சாப்பிடாம இருந்த பார்த்தியா, அதுக்குள்ள ஒரு தொகையை சர்ச்சில் போய் காணிக்க போடணும். நீ சாப்பிடலன்னா வீட்டில் எல்லாரும் உபவாசம் சொல்லிடுவேன், குழந்தை குட்டி எல்லாமே சொல்லி போட்டு 2 டம்ளர் அரிசி இன்னைக்கு மிச்சம், எப்படி ஒரு 1/4 கிலோ காய்கறி மிச்சம். இந்த மிச்சத்தை கணக்கு போடுற பாரு, அதெல்லாம் கணக்கு போட்டு ஒரு காணிக்கை கொண்டு வந்து உண்டியில் போட்டுருவானு. இதுதான் உபவாசம். பிரதர் நான் உபவாசமே இருக்கல பிரதர், போ அது தின்னுட்டா அது உட்காந்துக்கிறேன். ஸோ உபவாசம் என்பது அதுதான் உபவாசம். அவன் என்ன பண்ணா? ஒருமுகப்பட்டுனா நான் மட்டும் இல்லடா, ஊதா எங்குமே என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுங்கிற. அதான் ஒரு மனம். உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட. அப்ப என்னங்க சண்டை வந்துருச்சுங்க. அவன் கத்தி எடுத்து யோசிச்சானா கூர்ப்பா இருக்கான்னு இல்ல, கர்த்தரிடத்துல சகாயம் தேட கூறினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். முதல்ல இதை தெரிஞ்சுங்க, இதை அண்டர்லைன் பைபிள்ல போட்டு வச்சுக்க. ஒரு பிரச்சனை வந்தா நீ யாரை தேடணும்னு?
பிரச்சனை வந்துட்டா போது வீட்டில் உட்காந்துட்டு தெரிஞ்ச சொந்த பந்தத்தையெல்லாம் கூப்பிட்டுட்டு உட்கார வச்சுட்டு யோசனை. மாமனை கேட்கலாம், மருமகனை கேட்கலாமா, பாஸ்டரை கேட்டாக்க பாஸ்டர் காசு வந்துருச்சுன்னு இந்த தசமம் கேட்டாருன்னா எவ்வளோ அழகான சிந்தனைங்க. இதில் தானே தரித்திரமே பிடிக்குது. அங்கே பிரச்சனை வந்தால் அவன் செய்தது பாருங்க. அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். சபைக்கு எதுக்கு வரீங்க? எத்தனை பேர் கரெக்டாக 8:55 உள்ள வந்தீங்க? ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போனால் மிச்சமாகுமே, அதில் ஒரு மிச்சம். அதுவும் தரித்திரம். நான் கொள்றது கடினமாக தெரியும், ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தான் நான் சொல்கிறேன். ஒன்றுமே சொல்லாமல் உங்களுக்கு இஷ்டத்துக்கு விட்டா நீங்கள் உங்கள் வாழ்க்கை இப்படியே தான் நிற்கும். நீ எப்படி மாறணுங்கிறது லகுவாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார் ஒரு புதிய ஏற்பாட்டில், என்னுடைய நுகங்கள் உங்களுக்கு லகுவாக இருக்குங்கிறார், மிருதுவாக இருக்குமாமா. அவருடைய நுகம்னா தெரியுமா உங்களுக்கு? மாட்டு கழுத்தில் ஒரு கட்டை போடுவாங்கள்ல, அதுக்கு பேர் நுகம். பாரம்னு சொல்லுவோமா, அதுக்கு பேர் நுகம். அந்த நுகம் மாட்டுக்கு எவ்வளவு வேதனை அழுத்தி வெயிட்டை இழுத்துக்கிட்டு அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய நுகமாமா, அவருடைய பாரமாமா உங்களுக்கு மிருதுவாக இருக்குமாமா. அந்த நுகம் என்ன தெரியுங்களா? 9 மணி சர்ச்சுக்கு 8:55 வரும். இதுதான் மிருதுவாக இருக்குமாமா. அவ்வளோ பெருசாக கஷ்டமாக இருக்காதான். ஒரு மணி நேரம் ஜெபிக்கணுமாமா, அவ்வளோதான். இதுதான் அவருடைய நுகம். ஆனால் அதையே பாரமாக 9:15, 9:30, 9:45. ஹல்லேலூயா. நீங்கள் தேட வரணும். சபைக்கு வர்றதே எதுக்கு தெரியுங்களா? ஏதோ இன்னைக்கு ஒரு 4 பாட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருவாரு, வேலை முடிஞ்சது. நாங்களும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமே. சபைக்கு எதுக்கு வரணும்? கர்த்தரை தேட வாங்க. ஹல்லேலூயா. அடுத்து, அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. அருமையா. இது மாதிரி யார் ஜெபம் பண்ணான்னா, யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், சாலமோன் ஜெபம் பண்ணா. அவன் ஜெபம் பண்ணி அவன் சொல்லும் பொழுதே, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன். முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, உங்க ஜெபத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எடுத்தான உட்காந்துடும், ஐயா பால்காரன் அடுத்த மாதம் வருவானே, அவனுக்கு காசு எங்கே, வாடகை தேதி நெருங்கிடுச்சு ஐயா. உன் ஜெபம் நல்லா தெரிஞ்சுங்க. உடனே நம்மளை தான் சொல்கிறான்னு நினச்சிடாத. இங்கே டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க நிறையா பேர், கிட்டத்தட்ட 10,000 பேர் பார்க்குறாங்க. அதில் ஒன்றாவது இதில் இருக்கும்ல. ஹல்லேலூயா. சாலமோன் ஜெபிச்சான், மோசே ஜெபிச்சான். அவன் சொல்கிறான் பாருங்க, முதல்ல உங்கள் ஜெபத்தில் எப்பவுமே பிதாவை மகிமைப்படுத்தி பழகுங்க. விண்ணப்பம் 2 வரி தான், கடைசியாக வச்சுருங்க. அவசியமா பிரதர்? அவசியமே கிடையாது. நானெல்லாம் ஆண்டவரை தெரிஞ்சதுக்கப்புறம் விண்ணப்பமே வைக்கிறது இல்லை. ஒன்று எனக்கு சந்தேகம் கிடைச்சிருச்சா, பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளோ, துதிக்கிறோ ஒன்றாக. சரி விடுங்க. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, துதிக்கும் பொழுதும் உங்களோட மனதை முழுமையாக ஒப்பு கொடுங்க. இதில் வேற கதவை திறந்துட்டா போதும், திரும்பி யார் வர அவங்க போய் உட்கார மட்டும் பார்ப்பாங்க. அதான் எனக்கு புரியல. துதிக்கிறோம் உட்கார்ந்த பிறகுதான் இந்த நாளே குகுதி. முதல்ல இந்த வேடிக்கை பார்க்கறத நிறுத்திடுங்க. பார்த்துட்டு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், யார் வந்தால் நமக்கு என்னங்க, ஒன்றே ஒன்று, உங்களுக்குள்ள முழு விசுவாசம் இருக்கணும். நான் யாரை பாடுறேன், அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? வேதம் சொல்லுது, உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் நானே 10 மைல் தூரத்தில் நினைக்கிறேன்னாரு. நீ கூப்பிட்ட மாத்திரத்தில் எங்க இருக்கிறாரு? அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு பாட ஆரம்பிச்சோனே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பாடுறமா இல்லையா?
அப்போ இருக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் ஒரு பிசாசு. வந்ததுன்னா தூங்கிடுங்க, டோன்ட் வரி. நல்ல பாஸ்டர் பாருங்க, உண்மையாலுமே இந்த பைபிளை முதல் நான் படிக்கையில் 5 நிமிஷம் படித்தோன்னே தூக்கம் வந்து பைபிள் மேலே தலை சாஞ்சிருச்சு, தூங்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் அடுத்த நாளும் தூக்கம் வருது. நான் போய் அப்போ ஒரு பாஸ்டர் இருந்தார், ஸ்ரீலங்காக்கார். அவர்கிட்ட நான் சொன்ன தூக்கம் வர, யோ நல்ல விஷயம் தூங்கியான்ட்டார். என்ன பாஸ்டர் அப்படின்னு, நீ தான் தூக்கமே வரலன்னு. இல்லை, தூக்கம் வர்றப்ப நல்லது தானே, அது பைபிள் படித்து வருதுன்னா சாதாரண விஷயமா தூங்கிருன்ட்டார். அது இப்போ தான் தெரியுது, பைபிள் படிக்க விடாமல் பிசாசு தூக்கத்தை கொண்டு வருவான். இது தொடர்ந்து நான் தூக்கத்துக்குனே படித்தேன் பாருங்களேன். பொல்லாதவன் தூக்கத்துக்குனே படித்தேன். தூக்கம் நல்லா வருது, குரு என்ன கொரட்டை வருது. அப்புறம் தூக்கத்துக்குனே எடுத்து படிக்க ஆரம்பிச்சோன்னா தூக்கம் போயிடுச்சு. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு. அப்போ தூக்கம் யாரு? அது வரதான் செய்யும். அது பேசுகிறவனுக்கு வராது. நானும் உட்கார்ந்தா எனக்கும் வரும். ஆனால் கொஞ்சம் எதிர்த்து நின்று பாருங்க, தூக்கமே வராது. அல்லேலூயா. அதனால தான் தூங்குறவங்கள விட்டுட்டேன். ஏன்னு கேட்டால் கொஞ்ச நாளைக்கு போயிடப்போம், அது தன்னால் போயின பேருக்கு பாருங்கள், அவங்க எத்தனை முழிச்சாலும் தூக்கம் வராது. அல்லேலூயா. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வரையில் இட்லி நல்ல தேங்காய் சட்னி நுரப்போங்க அடிச்சு சாப்பிட்டு வந்துடாதீங்க. எல்லாத்துக்கு மேலே அனிஸ்திசியாவா மயக்க மருந்து பேர் பொங்கலை சாப்பிட்றாதீங்க. அனிஷியா இல்லை, சாப்பிட்டு வந்துடாதீங்க. பொங்கல் விளையாண்டிங்க முடிஞ்சிங்க, அது சாதாரண விஷயம் இல்லை அது. ஆமாம், நீங்களும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இங்கே உட்காந்து நல்ல தூக்கம் வரும். அதே டிவிக்கு முன்னால் உட்காந்து பாருங்க, வருமானு வராது. ஒரு சொந்தக்காரன் பேசிகிட்டு இருப்பான், எது அப்படி உட்காந்து கவனிச்சுட்டு இருப்பீங்க, நல்லா கவனிப்பீங்க, தூக்கம் வராது. ஆனால் சர்ச்சுக்குள்ள வந்து மெசேஜ் கேட்டு பாருங்க, அவ்வளோதான். ஆனால் எனக்கு தெரியும் யாருக்கெல்லாம் அப்படி கொண்டு வருதுன்னு. அவங்க சரியாக கவனிக்க ஆரம்பித்தாங்க வைங்களேன், பிசாசு சிச்சி பழம் புளிக்கிட்டு போயிடும். அப்புறம் தூக்கமே வராது. நாங்களாம் ஆரம்பத்தில் நாங்களும் தூங்குவோம். அப்புறம் தொடர்ந்து வரையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெசேஜ் விட மாட்டேன். என் நோட் புக்கில் அப்படியே எழுதிடுவேன். எங்கள் பாஸ்டர் பேசினார்னா அத்தனை எழுதிடுவேன். சரி, இப்போ பாருங்க, அல்லவோ தேவன் யாரு தேவனாமா? எங்கள் பிதா பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். எப்படி பாராட்டுறான் பாருங்களேன் சார். முதல்ல எடுத்தோன்னு பால்காரன் வீட்டுக்காரன் கடன்காரன்லாம் பேசாதீங்க. அது அவருக்கு தெரியாதா? உன்னை நான் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டேன். உன்னை எங்க தெரிஞ்சுக்கிட்டாருங்க அவரு. என்னமோ நீ இனிமே தான் கடனுக்கெல்லாம் சொன்ன அவருக்கு தெரிகிற மாதிரி. அவருக்கு அது தேவையே இல்லைங்க. முற்பிதாக்கள் எப்படி ஜெபம் பண்ணியிருக்காங்க பாருங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லா மதங்களும் பாருங்க, விண்ணப்பம் எங்கேயுமே இருக்காது. எடுத்தோன்னு ஒரு பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்துவாங்க பாருங்க. அப்போதான் ஆண்டவர் அந்த பிரசன்னம் இறங்கி நம்மகிட்ட இருக்கும். அது நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும். எடுத்தோன்னே பேசினா பிசாசு தான் பக்கத்தில் நின்றுடும். அதனால முதல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் வந்த பிறகு உங்க விண்ணப்பத்தை வைங்க, அவர் கேட்பார். ராஜ்யங்கள்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. இப்படி சொன்னா அவர் மனம் இறங்குவாரா மாட்டாரா? கரைஞ்சிட்டு வர மாட்டாரு. அவரே சொல்லியிருக்கார், தாவீதுன்னு சொன்னா நான் மெல்ட் ஆயிடுவேன்டாங்கிறாரு. ஏன்னா தாவீது அப்படி பாராட்டுவான். சங்கீதம் 150 சங்கத்தையும் எப்படி பாராட்டினா அவரை, அவர் கேட்டு மயங்கிடுவார். அப்புறம் டேய் நீ நல்லா பாடினடா அப்படின்ட்டு ஒரு 10 கோடி கையில் கொடுப்பாரு. அவன் என்ன தெரியுமா, தசமபாகம் 1 கோடியை கொண்டு வந்து கொடுத்துருவான். என்னடா இவன், சரி அடுத்தது உடனே ஆலயம் கட்டி கொடுத்துருவான் 10 கோடிக்கு. உனக்கு தான்டா கொடுத்தேன், ஆனாலும் உங்களுக்கு இல்லைல்ல ஆண்டவரேம்பா. சரி அப்போ இவனுக்கு ரொம்ப சரி ஒரு 100 கோடி வச்சுக்க அப்படின்பா. அவன் என்ன பண்ணுவான், 99 கோடி கொண்டு வந்து இவருக்கு செஞ்சிருவான். போட்டியாக இருக்கே. ஒரு 1000 கோடி கொடுப்பாரு, 900 கோடிக்கு அவருக்கு சரசு கட்டி விட்டுருவான். என்னன்னா நம்மள டே உன்னோட போட்டி போட என்னால் முடியலன்ட்டா. யார் சொன்னது? ஆண்டவரே சொல்லிட்டாரு, தாவீதே உன்னோட போட்டி போட என்னால் முடியாது, அதனால் நான் ஒன்று செய்யட்டுமானார். என்னையா அப்படின்னா, உங்கள்கிட்டயே வந்து பிறந்துடுறான்ட்டார். தாவீதின் வம்சத்தில் மேசியா வந்து பிறந்துட்டார். அதுக்கப்புறம் இவனால் ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தருக்கு செய்யறதுல போட்டி போடுங்க ஐயா, போட்டி போடுங்க. அதுலேயும் போட்டி இருக்கியா?
பாஸ்டர் போட்டி போட சொன்னாரு. போட்டி போடுங்க. நான் சொல்லல, ஆண்டவரே சொல்லியிருக்காரு, என்னோட வழக்காட வாருங்கள்னாரு. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் சொல்ல என்னோட வழக்காட வாங்கடாங்கிறாரு. வழக்குனா என்ன? கோர்ட்டு தானே வழக்கு. ஜட்ஜுக்கு வக்கீலுக்கு என்ன நடக்கும்? வழக்கு. அப்ப இவர்கிட்ட வழக்காடணுமாமா. ஆண்டவரே, நீதிமொழிகள் 11 நீங்க சொன்னீர்கள் அல்லவா, ஈபிகோ 325 செக்ஷன் படி ஆண்டவரே அவனுக்கு தண்டனை கொடுங்கள் ஆண்டவரே. ஈபிகோ 325 425 படி ஆண்டவரே சொல்றாங்க இல்லையா? உங்க ஜெபத்தில் அப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே சொல்லுங்களேன் ஒரு வசனம். ஒரு வாக்குத்தத்தம் தெரியாதே, எல்லாம் பேஸ்ட் போட்டு ஒட்டிக்குங்க. எப்படி ஆசீர்வாதம் வரும்? படாரம் அடிக்க வேண்டாமா? 1 நாளாம் 29 28 நீ தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவர்களாய் நீங்க வாழுவீங்க. அல்லேலூயா. அப்ப இதுதான் வழக்கு. ஆண்டவரே நீங்க நீதிமொழிகளை நீங்க அந்த வசனத்தை சொல்லலைன்னாலும் அவருக்கு நினைவு இருக்காதான். மறக்கிற தேவன் அல்ல, நீ என்ன சொல்ல வரேன்னு அவருக்கு தெரியாது. அப்ப நீங்க ஜெபத்துல என்ன பண்ணணுங்க? வெறும் வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த அந்த வார்த்தையும் எங்க இருக்குது? இப்ப ஜட்ஜு கிட்ட ஒரு வக்கீல் நிக்கிறாங்க, அவனுக்கு இவனுக்கு நீங்க ஜெயில் தண்டனை கொடுங்க அப்படின்னு வடிவேல் மாதிரி பேசுனீங்கன்னா அப்படிம்பாரு ஜட்ஜு. வடிவேல் சொல்லுவேன், மயிலாடு நான் மறந்துட்டேன் லாட், ஏதோ ஒன்று எழுதிக்கிங்க அப்படிங்க கூடாது. அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு தடையை விதிக்கணும்னா தடைகளை செய்கிறவர் மீகா 2:13 படி என்னன்னா, ஓ ஆமா நான் தான் சொன்னேன் பாரு. அப்போ உங்க ஜெபத்தில் என்ன பண்ணுங்க? வழக்காடணும் அப்படிங்கிறாரு. வழக்குனா என்னங்க? ஒரு சட்டத்தை சொல்லணும், அவங்க சொன்ன சட்டத்தை சொல்லணும். எனக்கு தெரியல, சட்டம் எங்க இருக்குன்னு சொல்லணும். கரெக்டா நான் சொல்றது? 43:26 என்ன சொல்லுது? நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி. ஏசாயா 43:26 படிங்க பார்க்கலாம். நாம் ஒருவரோடு ஒருவர், யார் யாரம்மா? கடவுளும் நம்மளுமாமா. நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. கையை தட்டி பார்க்கலாம். அவரே என்ன சொன்னாரே? அப்ப மறந்துட்டாரா பிரதர்? இல்ல, நான் எந்த இடத்துல சொல்லியிருக்கேன் நீ சொன்னீங்கன்னா நான் சாங்ஷன் பண்ணிடுறேன். ஆமென். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. தூங்கினவங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல, புரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க. எந்த இடத்துல சொல்லியிருக்கு இதை சொல்லுங்கிறார், அதான் நினைப்பூட்டு. அப்போ நீங்க உங்க ஜபத்துல நிறைய பேர் இங்க பண்ண சொல்லுவேன், அதுக்கு தான் சும்மா நான் சொல்லுவேன், சிஸ்டர் நீங்க பண்ணியிருக்கேன் பண்ணுவாங்க பார்க்கணும். நாங்க தமிழ் லிட்ரேச்சர் தெரியுமா அப்படின்ட்டு தமிழ் புலமையெல்லாம் எடுத்து விடுவாங்க பார்க்கணும். கம்பன் சொன்னான், கம்பன் ஏமாந்தான்ட்டு கிடப்பாங்க பாருங்க. சும்மா கிடுக்கிடுக்கிடுலாம் வந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு வசனம் வராது. கிறிஸ்தவன் வாய்க்குள்ள என்ன வரணுங்க? வசனங்கள் வரணும். பிரதர் மனப்பாடம் பாடு, ஒரு தடவை 2 தடவை முயற்சி செய். அல்ல ஒரு பிடிச்ச வசனத்தை ஒரு 10 தடவை சொல்லி ஜபத்தில் மனப்பாடம் ஆகிட்டு போகுது. ஹல்லேலூயா. அப்போ வழக்காடுகள். சரி, இங்க வாங்க, அடுத்து அங்க வாங்க. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு. சார் எவ்வளவு நினைப்பூட்டுறான் தெரியுமா? நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போங்க. இவ்வளவு இதை எடுத்துனா இன்னொரு 3 மணி நேரம் பேசலாம். அவன் எவ்வளவு ஆழமா போன பாருங்களேன். அவன் கானான் தேசத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறான் ஆண்டவர்கிட்ட. நீங்க தானே எங்க முற்பிதாவை கொடுத்தீங்க, நீங்க தானே சுதந்திரிச்சிக்கோன்னு சொன்னீங்க, என் முற்பிதா ஆபிரகாமை நீங்க தானே உனக்கு தருவேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. அந்த கானான்னு சொல்றது அங்க வரவே இல்லை பாருங்க கானான்னு. ஆனா அந்த தேசத்தை நீங்க தானே தரேன்னு சொன்னீங்க, நீங்க தானே சுதந்திரம்னு சொன்னீங்க, நீங்க தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அதை பறிக்கிறதுக்கு வந்திருக்கான். அப்புறம் அவருக்கு ஆமா நான் உனக்கு கானான்னு சொன்னேன்ல. படிங்க. இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு. ஆபிரகாம் என்னன்னு சொன்னா? சிநேகிதன். சார் ஏன் சார் சிநேகிதன்? இவர் பார்த்து படிச்ச களிமண்ணு, அவனை பார்த்து சொல்றாரு சிநேகிதன். சார் அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, மறைச்சிருவா. பொட்ட பிள்ளைக்கு வீட்டில் என்னதான் அம்மாட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகினாலும் ஒரு சில வயசை மறைச்சிடும். பையன் என்னதான் ஃப்ரெண்டுனாலும் அப்பா கிட்ட சிலதை மறைச்சிடும்.
அம்மா பிள்ளை அப்பா பிள்ளைனாலும் ரெண்டுகிட்டையும் மறைச்சிக்கும் ஒரு விஷயங்க, சில விஷயங்கள். ஆனால் மறைக்காத ஒரு நபர் யாருன்னா ஃப்ரெண்டு கிட்ட தான். தாராளமாக பேசுவோம் பாருங்க, மனசார கொட்டிட்டு வருவோம். போலீஸ் இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு பிடிச்சதுன்னா இவன் ஃப்ரெண்டு யாருன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும். இதை விட சில பழமொழி சொல்லுது பாருங்க, ஷோ யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் டெல் அபவுட் யூ. உன் நண்பனை காட்டு, உன்னை பற்றி சொல்லுகிறேன். அப்படின்னா என்னங்க, உன் குணம் என்னவோ அப்படி தான் நீ தேர்ந்தெடுப்ப. அங்கே என்ன எடுக்கிறார் பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு, உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று. என்றைக்கும் என்ன தெரியுங்களா, ஃபார் எவர். இனி அதை யாருனாலும் தொட முடியாது கானான் தேசத்தை, யாருனாலும் அபகரிக்க முடியாத தேசத்தை. அதை தான் சொல்றான், என்றைக்கும் என்று கொடுக்கப்படவில்லையா. அது எப்படி இவன் வந்து யுத்தம் பண்ண வந்து நின்றுட்டான் புடுங்கிறதுக்கு. ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப வியாதி வந்தா நீங்க இதுல சிஎஸ்சியில தான் நல்லா பார்க்க முடியும். சிஎஸ்சியில பார்த்தீங்கன்னா பொது காணிக்கைன்னு ஒன்று இருக்கும். எத்தனை பேர் சிஎஸ்சியில் இருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் சிஎஸ்சியா? ஓகே. சிஎஸ்சியில் நீங்கள் சிஎஸ்சியா? வெரி குட். நீங்களா? வெரி குட். இந்த சிஎஸ்சியில் இந்த காணிக்கை இது பயங்கர விளையாட்டாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பொது காணிக்கைன்னு ஒன்று இருக்கும், எல்லாம் முடிச்சுட்டு போனோன்னு திருமண காணிக்கைன்னு ஒன்று வரும். அந்த திருமண நாளுக்குன்னு வந்து அங்கே முழங்கால் போட்டு ஜெர்மனி, அதுக்கு ஒரு காணிக்கை. பிறந்த நாள் காணிக்கை, பிறந்த நாள் காலங்களும் வருவாங்க, அவங்க ஒரு காணிக்கை. அப்புறம் இன்னொரு காணிக்கை, வீடு கட்டணும், அதுக்கு ஒரு காணிக்கை. அப்புறம் சுவிசேஷ பரவுதல்னு ஒரு காணிக்கை. அப்புறம் சபை கட்டுதலுக்குன்னு ஒரு காணிக்கை. சும்மா உறிஞ்சி. ஆமாம். ஆனால் நான் இங்கே சில பேர் நினச்சிப்பீங்க, உறிஞ்சிருவாங்க போல இருக்கு, அதுக்கு இவரே பரவாயில்லடா அப்படின்னு. உங்களை கொடுக்க வைக்கிறதே எதுக்கு தெரியுங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட. ஒவ்வொன்றும் தேவன் அங்கே பாருங்கன்னா, எங்கள் மேல் பட்டயம், அதாவது பிரச்சனை, நியாய தண்டனை, கோர்ட்டு கேஸ் எதாவது இருந்தால், கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால், கவனிச்சிங்க நல்லா, என்னமோ சபைக்கு வர்றது என்னமோ கடமையாக நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ வந்தோம்னா போனோமான்னு காணிக்கை போட்டு ஓடுற மாதிரி. அங்கே பாருங்க, இதெல்லாம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எங்கே வரணுமாமா? முதல்ல சபைக்கு. அப்பொழுது உங்களுடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால். அப்ப இங்க யாருடைய நாமம் இருக்குங்க? இயேசு என்ற நாமம். அல்லேலூயா. நாங்கள் இந்த ஆலயத்தில் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர். ரட்சிப்புனா என்ன தெரியுங்களா? சந்தோஷம். வாட் இஸ் ரட்சிப்பு? சந்தோஷம். கர்த்தருக்குள்ள சந்தோஷம். தாவீது சொன்னாரா இல்லையா 51ஆம் சங்கீதத்தில், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப, அதான் இழந்துட்டானாமா, அதை திரும்ப தாங்கங்கிறான். அப்போ ஆலயத்துக்குள்ளே வந்து நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்கள் பிரச்சனையில் ஒரு சந்தோஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் வேகமா. இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். ஆமென். அடுத்தது, இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். நல்லா தெரிஞ்சுங்க, உங்க பிரச்சனையில கை வைக்கிறவங்க. இன்னைக்கு நிறைய பேர் போன வாரத்தில் பேசும்பொழுது எங்க சொத்து பாகத்துல அவங்க வந்து எங்களுக்கு நடபாதை எங்களுக்கு வேணும்னு கேஸ் போட்டாங்க பிரதர்னு சொல்லி உங்க சுதந்திரத்தின் மேல் கை வைக்கிறவங்க. கர்த்தர் அப்படி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்றார். அல்லேலூயா. இதை நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்த சுதந்திரம், என் தாய் தகப்பன் மூலம் கொடுத்த இடம், அதுல இன்னொருவன் நடைபாதை கேட்டு வச்சான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
நாங்க கட்டின இடம் ஆண்டவரே, அதுல பிரத்தியார் பொருளை போட்டுட்டு எங்களோட வீண் வம்பு எடுக்கிறாங்க சில ஸ்திரீகள். அந்த ஸ்திரீகளுக்கு நீர் பாடம் புகட்டும் ஆண்டவரே. அங்க பாருங்க, எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக. சார், இன்னும் நல்ல கவனிச்சுக்க. இவன் ஜெபம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்க ஆண்டவரோட. பிரச்சனை என்ன நிக்குது? யுத்தம். மூணு தேசத்து ராஜாக்கள் நிற்கிறாங்க. குதிரைப்படை, ஆள்படை, வில்படை எல்லாம் நிற்கிது. இப்போ எப்படா தலையை சீவலான்னு நின்றுட்டு இருக்கு. இப்போ ஏற்பட்ட பிரச்சனையில் இவன் யார் கூட பேசிட்டு இருக்கான்னு பாருங்க. இதுதான் நீயும் நானும் செய்யணும். அல்லேலூயா. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பிரச்சனை வந்தா நம்ம எங்க பார்க்கணும்னு சொல்லி தரார். நம்ம என்ன பண்றோம் பாருங்களேன். எந்த பிரச்சனையும் எங்களுக்கு பலன் இல்லை சொல்லுங்க. எனக்கு குடும்பத்தை நடத்துற பலன் இல்லை, என் பிள்ளைகளை வளர்த்துற பலன் இல்லை, என் உத்தியோகத்தை நடத்துற பலன் இல்லை, என் கம்பெனியை நடத்துற பலன் இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு எந்த ஞானமும் இல்லை அப்படின்னு தேவனோட ஜெபம் பண்ணுங்க. நாங்க உங்களை தான்ப்பா பார்த்துட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களை நோக்கி பார்க்கிறோம், உண்மையே நோக்கி பார்க்கிறோம். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளோ, அவர்கள் பெண் ஜாதிகளோ, அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ஹலோ, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோங்க? நீங்க போயிட்டு வாங்க சர்ச்சுக்கு, இன்னைக்கு டயர்டா இருக்கு, நான் போகல. இல்லைன்னா பையன் தூங்குறான், நம்ம தூங்குற பையனை எழுப்பக்கூடாது பிரதர். தூங்குற பையனை எழுப்ப வேண்டாம். பையனுக்கு முக்காவாசியில போர் அடிச்சிருச்சு பிரதர், அதனால கொஞ்சம் வீட்டில் விட்டுங்க. என்ன இது ஆராதனைக்கு வர்ற லட்சணம்? அங்க என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வசனம் காணுங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளோ, யாருன்னு லிஸ்ட் கொடுக்கிறார் பாருங்க, எப்படி சபைக்கு வரணும்னு. அவருடைய குழந்தைகளோ, அவர்கள் பெண் ஜாதிகளோ, அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். சார், சபை எத்தனை மணி நேரம் அத்தனை மணி நேரம் இருக்கணும். பாதியில் போர் அடிச்சிருச்சு, என் குழந்தைக்கு போகுது, குழந்தை அது பிசாசு பண்ற தந்திரம், ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஒரு தந்திரம். எவ்வளவு சோர்ந்தாலும் சபை முடிஞ்சுதான் எந்திரிக்கணும். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய, இங்க பாருங்க, ஒருத்தனை பத்தி சொல்லணும்னா பரிசுத்த ஆவியார் எவ்வளவு லிஸ்ட் கொடுக்கிறாரு பாருங்க. மத்தனியாவின் குமாரனாகிய, ஏயேலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன். சாதாரண எவிடன்ஸ் சொல்ல மாட்டார் ஆண்டவர். எத்தனை தாத்தா, கொள்ளு தாத்தால இருந்து சொல்றாரு ஒரு பையனை பத்தி சொல்றதுக்கு. அவ்வளவு ஞாபக சக்தி உள்ளவர். லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க குடும்பமாய் கர்த்தருக்கு முன்னால் நிற்கும் போது யார் மேல பரிசுத்தாவி வந்து யார் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள்னே சொல்ல முடியாது. அங்க பாருங்க, பெரிய ராஜா யோசபாத்து, அத்தனை ஜனங்கள் நிக்கிறாங்க. அங்க ஒரு லேவியன் மேல பரிசுத்தாவி இறங்குது. இறங்கி நீ என்ன செய்யணும்னு சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய ஆவி எவ்வளவு பரிசுத்தாவி தெளிவா எழுதுறாரு பாருங்க. சும்மா ஆவி இறங்குனதுன்னு எழுதல, கர்த்தருடைய ஆவியாமா. அப்ப அசுத்த ஆவின்னு ஒண்ணு இருக்கு. கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால் அவன் சொன்னது தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள்.
நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும், சொல்லுங்க, பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம், எல்லாம் சொல்லுங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையதல்ல, தேவனுடையது. சொல்லுங்க, இந்த பிரச்சனை என்னுடையதல்ல, தேவனுடையது. என் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை என்னுடையதல்ல, அது தேவனுடையது. ஆண்டவரே, எனக்கு விரோதமாக எழும்ப அந்த மனுஷிகள் எனக்கு விரோதமாக எழும்பல, அந்த யுத்தம் கர்த்தருடையது. சரி, ரைட். சொல்றாரு, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். இதை வந்து ஒருத்தர் விளக்க, நாளைக்கு நீங்கள், அதான் இன்றைக்கு போய் நாளைக்கு வாங்குற மாதிரி, நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்க. இப்ப ஆண்டவருடைய உத்தரவு வருது பாருங்க, போங்க. அப்ப ஆண்டவர் சண்டை போட சொல்றாரா பிரதர்? அப்ப நான் தடி எடுத்துட்டு போலாமா பிரதர்? நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், ஒரு பாஸ்டர் எல்லாரும் கல் எடுத்து அடிக்க வந்துட்டாங்க, கூட்டமாக வந்துட்டு அடிக்க வர்றாங்க. அடிக்க வரும் பொழுது இங்கே ஆண்டவர் பார்க்குறாரு. தேவதூதன் கெப்ரியல்கிட்ட சொல்கிறாரு, மீகாவில்கிட்ட சொல்கிறார், மீகாவில் தான் சண்டை போடுவான். மீகாவில்கிட்ட சொல்கிறாரு, என் பையனை யாரும் அடிக்க வந்துட்டாங்க, போய் காப்பாற்றுறானா? மீகாவல் போன வேகத்தில் திரும்பிட்டான். அதுக்குள்ளே காப்பாற்றிட்டியா? இல்லை, அதுக்குள்ளே பாஸ்டர் கல் எடுத்துட்டாரு. அதுக்குள்ளே பாஸ்டரு, ஆமாம், நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒதுங்கிக்குவார், நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் இறங்கிடுவார். ஒரு தேவதூதன், சொல்லுங்க, ஒரு தேவதூதன் 1,80,000 பேர்த்த அடிப்பான். எத்தனை பேர்த்த? 1,80,000. நாம் ஏங்க அறையோணும்? அவர் அடிச்சு பஸ்பம் ஆயிடும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கோம். இப்ப சொல்றாரு, போங்க அப்படிங்கிறாரு. போங்கன்னா நிறைய பேர் சிந்தைக்குள்ள வந்து அப்ப சண்டை போட சொல்றாரோ? இல்ல, இனிமே தான் வரப்போகுது. இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். சார், எவ்வளவு பெரிய சென்சார் யூனிட் பாருங்க. ஆண்டவர் எங்க வரான்னு ஜிபிஎஸ் லொகேஷன் போட்டு காட்டுறாரு. அவன் எங்க வராங்கிறது நீ எட்டி பார்க்க முடியுமா? சிஸ் என்னும் கேட்ட மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருயேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கில் கடையாந்தரங்களிலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு நான் இல்லப்பா, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் என்ன பண்ணணுமாமா? தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கையை தட்டலாமே இந்த வசனத்துக்கு. இந்த நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு எனக்கு தான் சத்தியம் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த பைபிள் வசனம் இருக்கு பார்த்தீங்களா, யாருக்கு தெரியும் தெரியுமா? உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். தேவதூதனுக்கு தெரியாது. என்னையா அவர்கிட்டயே இருக்கிறாங்க, தெரியாது. நம்ம 2 பேர் சத்தியத்தை பத்தி பேசுறது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. 1 பேதுரு 1:12 வசனம் பாருங்க. தங்கள் நிமித்தம் அல்ல, இருங்க, எடுத்துக்கிட்டீங்களா? எடுக்கிறவங்க எடுங்க, இல்லைன்னா வசனத்துல நம்ம மண்ணம் போடுவாரு. இங்க பாருங்க, இதுல படிங்க, லேட் ஆயிடும். இதுல பாருங்க, பக்கம் எண் 317. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு. சுவிசேஷம் பிரசங்கம் பண்றது பாஸ்டருடைய விருப்பம் இல்ல, யாருடைய விருப்பம்? பரிசுத்த ஆவியினுடைய விருப்பம். பிரசங்கத்தை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. சொல்லிட்டு இருக்கா இல்லையா? அதான் இப்பொழுது அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகளை உற்று பார்க்க, சொல்லுங்க, உற்று பார்க்க. எங்க காட்டுங்க, எப்படி உத்து பார்க்கறதுன்னா எப்படி முறைச்சு பார்க்குறீங்க? சரி, உற்று பார்க்க தேவதூதரோ ஆசை கையை தட்டி பார்க்கலாம். இப்ப இந்த சுவிசேஷம் நம்ம 2 பேர் பேசுறத யாருக்கு ஆசையா இருக்கான் பார்க்கறதுக்கு? தேவதூதர்கள் உத்து பார்க்கறாங்களாமா. டே தம்பி தர பிரசங்கம் பண்ற அப்படி இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க பாருங்க தூங்கிட்டு இருக்காங்க மக்குக அப்படின்னு அவங்க பேசிக்குவாங்களாம். இவ்வளோ பெரிய சக்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு.
சரி படிங்க. அங்க வந்துருங்க. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தரே உங்களோடு இருக்கிறார். கையெடு, ஜோர கையெடு. உன் பிரச்சனைக்கு கர்த்தர் இருப்பார். இயேசுவின் நாமத்தில் உனக்கும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற அது புருஷனானாலும் சரி, ஸ்திரீயானாலும் சரி, அவர்களுக்கு முன்பாக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். நம்மளை யாரெல்லாம் நம்ம இடத்தையாகட்டும் எதையாகட்டும் ஆளுகை செய்ய நினைக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை தூக்கி எறிஞ்சு போடுவார். அல்லேலூயா. நானும் நீயும் தரித்து நின்று. ஒரு சமயம் உன் ஆர்டரை இன்னொருத்த பிடுங்கிட்டானா கர்த்தர் சொல்றாரு அந்த ஆர்டர் உனக்கே திரும்பி வரும். ஒரு சமயம் உன்னை ஒருத்தன் ஏமாத்திட்டானா கவலைப்பட, கர்த்தர் அவனை எட்டி உதச்சா அவன் மூளைக்கே போயிடுவான். அல்லேலூயா. நீ என்ன செய்யணுமாமா? தபையில வந்து நின்று தரித்து நின்று அந்த அற்புதங்களை பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி. அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சார் வணங்கி பழகுங்க ஆண்டவரே. தரை மட்டும் முகம் குவிந்து சகல யூதா கோத்திரத்தாரு எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அல்லேலூயா. சார் அங்க அவன் பெரிய படையை திரட்டிட்டு வந்திருக்கான். இவர் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. நம்ம வேலையை அவ்வளவுதாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க, நீங்க முழங்கால் படிக்கிட்டு பேசிட்டு இருங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரோட இடைப்படுங்க. கர்த்தரோட சந்தோஷமா இருங்க. கர்த்தர் பாட்டில் சந்தோஷமா இருங்க. அது போதுங்க. அங்க பாருங்க பிரச்சனைங்க தவிடுபடி ஆயிடும். அவன் இங்கிருந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, எங்க கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி, இங்க உட்கார்ந்து கர்த்தரை கைகளை உயர்த்தும் பொழுது அவன் குடும்பமே ஆட்டம் கட்டிடும். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே, சும்மா இருப்பீர்கள். லேவியர் எழுந்திருந்தாங்க. அப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனைக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துட்டாரு. அடுத்தது எடுத்தோன்னு கத்தி தூக்கிட்டு ஓடக்கூடாது. உடனே என்ன பண்ணணும்? சபையில வந்து எழுந்து நின்று லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனா கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமா என்ன பண்ணாங்க? பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளு. சரி விடுங்க. அல்லேலூயா. அங்க உடனே என்ன அறிவிப்பு கொடுத்தோன்னே நாளைக்கு போங்கன்ட்டாரு. அப்ப உடனே கத்தி எடுக்கலாமா? சாணம் போட்டிடா, கத்தி ஷார்ப்பா இருக்கா, வெண்ணையை வெட்டுமான்னு பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆமா, உடனே எந்திரிச்சு துதிக்க ஆரம்பிங்க. சார் ஒரு பிறந்த நாள் வீட்டில் முதல்ல சபைக்குன்னு ஒரு காணிக்கை வீட்டில் எடுத்து வைங்க. அப்புறம் நீங்க துதிக்கிறத பார்ப்பான். தேவனுக்கென்று ஒரு காணிக்கை. இன்னைக்கு ஒரு புத்தாடை எடுத்தீங்களா, அந்த ஆடைக்கு ஒரு காணிக்கை. இதெல்லாம் ஒரு பழக்கம். தேவன் அதுல பிரியப்படுகிறார். நீ கொடுத்த காசு மேல கொடுக்கணும்னு நினைச்ச எண்ணத்தின் மேல, அதுலதான் ஆசீர்வாதம். உன் சிந்தனையில தான் ஆசீர்வாதம் ஆரம்பிச்சான். அவன் அதை தான் செய்யறாமே. தீர்க்க தரிசனம் கிடைச்சோன்னு மற்ற பாட்டுக்கெல்லாம் ஓடல. நீங்க அதெல்லாம் செய்யலன்னா தரித்திர நிலை வரும். ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு புதிய பொருளா, குழந்தைகளுக்கு ஒரு பொருள் எடுத்தீங்களா, அது எது வேணா இருக்கட்டும், செருப்பாக இருக்கட்டும், சட்டையாக இருக்கட்டும், பேண்ட்டாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ இருந்து பழக்கி விடுங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் போடணும். ஞாயிற்றுக்கிழமை போட்டு வந்து இந்த புத்தாடைக்கு ஒரு காணிக்கை போட சொல்லு. ஏன் 10,000 போட போகிறேன், ஆனால் ஒரு 10 ரூபாய் 10 ரூபா ஒரு காணிக்கை குழந்தைங்க, அப்பா 10 ரூபான்னு தரியா. இதெல்லாம் ஒரு பழக்கத்துக்கு குழந்தைகளுக்கு பழக்கி விடுங்க. காணிக்கை வாங்கிட்டு போனியா, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடும்போது ஜெபம் பண்ணியா, ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம் பண்ணியா, வசனம் காலையில் எந்திரிச்சு படிச்சியா. சார் எல்லாமே ஸ்கூலுக்கு லேட் ஆகி போச்சு, நான் படிக்க நேரமாக ஓடிட்டு இருக்காத. பார்த்துக்கிட்டு இருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது, தலையே போகிறதுக்கு நின்றுட்டு இருக்குதுங்க. அவன் பேசுனது கர்த்தரோட. உன் பிரச்சனை என்றால் நீ ஊரெல்லாம் சொல்லுவேன், நண்பன்லாம் சொல்லுவேன், யாராவது தீர்வு தருவாங்க. ஆனால் எங்கே சொல்ல மாட்டேன்? சமூகத்தில் சொல்ல மாட்டேன். செய்கிறவரே அவர் தான்.
அவர்கிட்டயே சொல்ல மாட்டியா, நீ யாருக்கிட்ட ஆலோசனை கேட்டியோ அவனே ஆண்டவர்கிட்ட தான் வரணும். தெரிஞ்சுக்க. யோசனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அவர் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். அப்ப பிரச்சனை வந்தா காலையில எந்திரிக்கணும். அந்த பிரச்சனையை சந்திக்க காலையில எந்திரிக்கணும். எத்தனை மணிக்கு? 8:50 எந்திரிச்சிடணும். அதிகாலமே. நம்மால் அப்பதான் குரட்டை விட்டு தூங்குவா. என்கிட்ட நிறைய பேர் வந்து, பிரதர் பயங்கர பிரச்சனை பிரதர்பாங்க, பிரச்சனையை அடுக்குவாங்க. நானும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து கேட்டே இருப்பேன். மறுப்பெல்லாம் தெரிவிக்க மாட்டேன், மனசு சொல்லுவாங்களேன்னு. அப்படின்னா எல்லாம் முடிச்சு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? ஒரு 6:30க்கு எந்திரி. ஏன் 4 மணிக்கு எந்திரிக்க மாட்டீங்களா? எதுக்கு பிரதர்? ஏமா ஒரு கிறிஸ்துவா இருக்கேன், ஒரு பிரச்சனை வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெயிக்க மாட்டேமா, 6:30 மணிக்கு எந்திரிப்பான். பெல்லடத்தில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நான் எந்திரிக்க மாட்டேன், அவர் எந்திரிச்சு டீ போட்டு கொடுத்தா தான் எந்திரிக்கும். உன்ன மாதிரியான ஒரு குடும்ப விளக்கு இருக்கும். புருஷன் 7 மணிக்கு எந்திரிப்பார். 7 மணிக்கு எந்திரிச்சு அவர் பால்காரன்ட்ட பால் வாங்கி டீ போட்டு கொடுத்தா தான் இந்த அம்மா எந்திரிக்குமாமா. அப்போ இந்த அம்மா எந்திரிக்கிற நேரம் என்ன? ஆனால் என்கிட்ட வர்றப்பெல்லாம் பிரச்சனை. ஆனால் இவ்வளோ பிரச்சனையோடு வாழுவாங்களே தவிர 5 மணிக்கு எந்திரிச்சு பைபிள் படிக்க மாட்டாங்க. பிரச்சனை எவ்வளோ வேணும் தாங்கிக்கலாம் பிரதர். அந்த 5 மணிக்கு அந்த போர்வையை பார்த்தா சுகமாக இருக்கு பிரதர். சரி படிங்க. புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். சார் எல்லாரும் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். ஐயா நம்பியா, அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அப்பொழுது நம்பினாதான் என்ன நடக்கும்? நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை, யாரு? பாஸ்டர்ஸ். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். நம்ம எங்க போய் நம்புறது? பாஸ்டருக்கு பின்னால் குழி வெட்டாம இருந்தாலே பெரிய காரியம். ஒவ்வொரு பாஸ்டர் சொல்றதை கேட்டா வேடிக்கையா இருக்கும். கேட்டா ஆசீர்வாதம் வேணுமாமா, எங்க போய் வரும்? பாஸ்டருக்கு ஆப்ப வச்சா மீட்டிங்கில் தான் தெரியும். வருகிற 14ஆம் தேதி அடுத்த வாரம் நம்ம சபையில் பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங், பாஸ்டர்ஸ் மீட்டிங் எல்லாம் ஒரு 30-40 பாஸ்டர்ஸ் கூப்பிட்டு எல்லாம் சாப்பாடு போட்டு நடத்தலான்னு இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வர விரும்புவீர் வரலாம். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். எப்ப சித்தி பெறுவீர்கள்? அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்பும்போது. 2 விஷயம் சொல்லுங்க. 2 விஷயம் எல்லாம் என்ன பாருங்க பார்க்கலாம். நான் பேசும்போது என்ன பார்க்கணும்? பைபிள் படிக்கும்போது பைபிளை பார்க்கணும். இதுக்கு 2ல் இன்னொரு வேலை செய்கிறீங்களே, கண்ணெல்லாம் மூடிட்டு, அது செய்யக்கூடாது. அதுக்கு நாங்கள் 2 நிமிஷம் கொடுத்துட்டோம். சரி, இப்போ யாரை நம்பணுமாமா? கர்த்தரை நம்பணும். 1 கர்த்தரை நம்புங்கள். சொத்தமா சொல்லுங்க. 1 2 தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். வெரி குட். இந்த 2 பேர்த்தையும் நம்பிட்டா இன்னைக்கு தீர்க்கதரிசினா ஆக்சுவலி இது ஏன் அப்படி எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியல. தீர்க்கதரிசி என்ன பொறுத்தவரை புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் தீர்க்கதரிசி தான், நானும் தீர்க்கதரிசி தான். யாரெல்லாம் இருதயத்தின் நிறைவில் யாரை வாழ்த்துறீங்களோ அவங்கெல்லாம் யாரா மாறுறீங்க? உங்கள் குழந்தைங்க நல்லா குளிச்சு தலை ஷாம்பு போட்டு குளிச்சு நல்ல பவுட்ரு போட்டு பொட்டு வச்சு சிக்குன்னு ஓடி வந்துச்சுன்னு வைங்க, உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வருமா வராதா? அந்த இருதயம் நிறையும் பொழுது நீ நல்லாரு சாமின்னு சொன்னீங்களே, அதுக்கு பேர் என்ன? தீர்க்க தரிசனம். அப்போ நீங்கள் உரைச்ச நீங்கள் யார்? பெண்களுக்கு தீர்க்க தரிசினி, ஆம்பளைகளுக்கு தீர்க்க தரிசி. இது தீர்க்க தரிசினி, அவங்க தீர்க்க தரிசி. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கணும்? பாஸ்டர்ஸ். ஏன்னா அப்போ யார் தீர்க்கதரிசின்னு தெரியாது. ஏசாயாவை சொன்னாங்க, எரேமியாவை சொன்னாங்க, நெகேமியா, இவங்க தான் தீர்க்கதரிசினா. புதிய ஏற்பாட்டில் இருதயத்தின் நிறைவு பேசப்படுவது தான். இப்போ இந்த இடம் யார்? பாஸ்டர்ஸ், போதகர். அப்போ கர்த்தரை நம்புங்கள். அடுத்தது யாரை நம்பணும்? நான் அதனால தான் சொல்லுவேன், எந்த பாஸ்டரையும் திட்டாதீங்க. தப்பு செஞ்சால் பிடிக்கலையா விட்டுடுங்க. ஒரு பாசை இன்னொரு போய் குறை பேசிட்டு இருக்காங்க. இங்கே நிறையா இருக்குது கோயம்புத்தூரை விட. ஒரு 4 பேர் சேர்ந்துட்டா உனக்கு தெரியுமா பாஸ் அன்னைக்கு என்ன சொன்னாருன்னு ஆரம்பித்தா அவ்வளவுதான். ஐயா அந்த காட்டிருந்து ஒன்று, இந்த காட்டிருந்து ஒன்று, இந்த காட்டிருந்து ஒன்று. தயவு செய்து கேட்டேன், என்ன வேணால் பேசிங்க, நீங்கள் என் பிள்ளைக்கு தானே, அதனால் என்ன பேசிக்கிங்க.
அளவா பேசுங்க, யாரையும் பேசாதீங்க. பிரதர் ஆர்சி ஃபாதர் பேசவே பேசாது, சிஎஸ்ஐ ஃபாதர் தொடவே தொடாது, பெண்டிகாத் ஃபாதர் சொல்லவே சொல்லாது. ஆக மொத்தம் அவனுக்கு போதகன் என்று ஒரு உச்சரிப்பை தேவன் கொடுத்தாரா இல்லையா, பேசாது. அது தேவனுக்கு பிரியமில்லை. தேவன் வேதத்தில் சொல்றாரு, நான் நீதிமான் என்று நான் முன்குறித்தவனை குறை சொல்லுகிறவன் யாரான்னு கேட்கிறாரு. நான் தாண்டா அவனை போதகனா வச்சேன், நான் தாண்டா ஐயரா வச்சேன், நான் தாண்டா அவனை ஃபாதர் ஆக்கினேன், அவனை குறை சொல்ல நீ யார்? உன் நிலைமை மோசமா போயிடும். யாராவது வந்து பாஸ்டர்ஸை பத்தி உங்கள்கிட்ட பேசுனா தயவு செய்து கட் பண்ணி நகர்ந்துரு, நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஏதோ எனக்காக பேசுற, எச்சரிக்கிறார் ஆண்டவர். உனக்கும் தான் எனக்கும் தான், நான் யாரையும் பேசவே மாட்டேன். அவனுக்கு அவன் செயல் சரியா இருந்தா கர்த்தர் அனுமதிப்பாரா? சரியா இருக்குங்காட்டி தான் அனுமதிக்கிறாரு. அவர் அனுமதிச்சவனை நீ யார் குறை சொல்ல? விட்டுருவாரா? உன்னை பெரட்டி எடுத்துருவாரு. ஆகவே என் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்றேன், நான் எந்த சபை பாஸ்டரையும் திட்டாதீங்க, யாருடைய குறை தேடாதீங்க. நீ எதை தேடுவியோ அதை நீ கண்டடைவாய். நீ யாருக்கிட்ட என்ன குறை தேடுறீங்களோ அந்த குறை உங்ககிட்ட இருக்கும். தயவு செய்து எந்த பாஸ்டர், வாலிப பிள்ளைகளுக்கு தெளிவாக சொல்றேன், எந்த சபை பாஸ்டர் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது. ஃபாதர் ஆகட்டும் ஐயர் ஆகட்டும், யாரையுமே யார் பேசினாலும் நீங்க செவி கொடுக்காதீங்க. ஒன்னே அவனு செய்யுங்கன்னு சொல்றாரு, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. சித்தி சீரியல் இல்ல, ஆசீர்வாதமா இருப்பீங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அப்ப பாருங்க, ஒரு பிரச்சனைக்கு முதல்ல என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனைக்கு யாரோ சொந்த பந்தத்தை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காத, முதல்ல கர்த்தரை துதிங்க. பாடல் முக்கியம். யார் முன்னாடி போறதுன்னு கேட்டாங்க, யூதா முன் செல்வானாக. யூதா என்னறீங்களா? துதி. முதல்ல கர்த்தரை துதிங்க. உங்க பிரச்சனைக்கு இந்த வாயை வச்சுக்கிட்டு கண்டதையும் பேசாதீங்க. இந்த வாயை கொடுத்ததே கர்த்தரை துதிக்கும்படியாக. பிரச்சனை இருக்கதான் செய்யும், பிரச்சனையே பேசாத. மோசே கிட்ட சொன்னாரு, இந்த கண்மலையை பார்த்து கண்மலையை அடினாரு, தண்ணி வரும், நான் அடிச்சான். ரெண்டாவது சொன்னாரு, கண்மலையை பார்த்து என்ன சொன்னாரு? பேசுனாரு. அவன் பேசல, மறுபடியும் அடிச்சிட்டான். அப்ப அவர் சொல்ற புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணணுமாமா? பேசணும். பழைய ஏற்பாட்டில் அடிச்சாங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அப்ப ரெண்டாவது எது வருது? புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணணும்? பேசணும். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை அழைத்தவர் நீ, என் குடும்ப வைத்தியர் நீ. சரி, போது விடுங்க, டைம் ஆச்சு. ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு பிரச்சனை வந்தது. பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டார் யோசேப்பின் மூலம். சரி, எல்லாம் ரைட்டு பிரதர், நான் துதிச்சேன், நான் பாடினேன், சபைக்கு வந்து தரித்து நின்று நான் கைகளை உயர்த்தி அப்படி எல்லாம் செஞ்சுட்டேன் பிரதர். அதனால என்ன பிரதர் நடக்கும்? நான் ஜெயிச்சிருவனா அப்படின்னா யோசபாத்துக்கு என்ன நடந்தது? வேகமா வாங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும், சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் வந்து. சார், இன்னைக்கு நம்மகிட்ட வேணும்ட்டே வம்பு இருக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க. உங்க வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க, வீட்டு பக்கத்தில் இருப்பான், ஒரு பிரச்சனை இருக்கா, அவன் தேவையில்லாம வம்பு இருப்பான். அப்பேற்பட்ட மனிதர்கள் அவன் தான் யோசபாத்துக்கு விரோதமா, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய். சார், சொல்லுங்க, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய். சொல்லுங்க, ஒருவருக்கு ஒருவர். சார், உங்களை கத்தி எடுக்க விட மாட்டாருங்க, உங்களை தடி எடுக்க விட மாட்டாருங்க.
அதனால என் போய் கிள்ளைக்கு கை வலிக்குவே, என் பிள்ளைகளுக்கு வேர்வை வருமே, தேவையில்லாம இவன் கெட்ட வார்த்தை பேச வேண்டியது வந்துருமே, அதுலாம் விட மாட்டாருங்க. பிரச்சனை எங்க தெரியுங்களா வரும்? உன்னை தரித்து நின்று பாருனாரு. நீ சண்டை போடலான்னு தான் போயிருப்பான் யோசபாத்து. சரி டே கத்திக்காரன்லாம் அங்கே போடாதே, கத்தியெல்லாம் நல்ல கத்தியை எடுத்து கொடுங்களான்ட்டு வந்திருப்பான். ஆனால் அங்கே சண்டையே இல்லைங்க. சண்டை எங்கே வந்துருச்சு தெரியுங்களா? அங்கே இருந்த 2 ராஜாக்கள் யார் யார்? அம்மோனியர் மோவாபியர் நின்னாங்க இல்லைங்களா? மோவாபியர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், தெரியுமில்ல? லோத்துடைய தவறான செய்கை, பிள்ளைகளுடைய செய்கையின் மூலம் பிறந்த குழந்தைங்க தான் மோவாபியார். இவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவங்க. அவங்க தான் நின்றுட்டு இருக்காங்க கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமா. இப்ப என்ன பண்ணிட்டாரு? இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுக்களை தாறுமாறாக்கிட்டாரு. இவன் பேசுறது இவனுக்கு பிடிக்கல, இவன் பேச இவனுக்கு பிடிக்கல. இப்ப என்ன போச்சு? கத்தி சண்டை அவங்களுக்குள்ளேயே வந்துருச்சு. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதுனாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார். நம்ம பயல அவர் ரத்தம் சிந்த விடல, கத்தி எடுக்க விடல. உனக்கு எனக்கு கர்த்தர் தான் செய்வார். யாரு நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் சரி, நம்மளை அனுப்ப மாட்டாரு. அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை பெருசாகி அவங்களே வெட்டுண்டு. படிங்க வேகமா. எப்படி எனில் அம்மோன் புத்திரருக்கும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். இப்ப ஆண்டவர் இவங்களுக்கு யோசபாத்துக்கு என்ன சொன்னாரு? நான் செய்ய போற காரியத்தை நீ தரித்து நின்று, அப்படின்னா பின்னால் கை கட்டிட்டு அப்படியே நின்று பாடுறாரு. நீ கத்தி எடுக்காத, நீ அங்க நின்றுட்டு என்ன நடக்குதுன்னு பாருனாரு. உனக்கும் எனக்கு அதே தான். கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனையை குறித்து நீங்க கர்த்தருக்கு ஒருத்த ஒப்பு கொடுங்க. உனக்கு விரோதமா யாராவது வேலையில், உனக்கு விரோதமா யாராவது தொழிலில், உனக்கு விரோதமாய் உன்னுடைய சுதந்திரத்தை ஒருத்தன் பறிக்கிறானா, அல்ல வேணும்ட்டே வம்புக்கு வரானா, யாரையும் விட ஒன்றும் செய்யாத. நீ நின்றுட்டு சொல்ல, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும். சொல்லுங்கல்ல, நீங்க பார்த்துக்குங்கப்பா, இந்த யுத்தம் உங்களுடையதப்பா, என்னுடையது இல்லை. யோசபாத்துக்கு சொன்னீங்கல்லன்னு வழக்காடு. யோசபாத்துக்கு சொன்னீங்களா ஆண்டவரே? இதை தான் அவர் கேட்கிறாரு. எங்க சொன்னேன் அப்படிம்பாரு. நீ என்ன சொல்லன? 2 நாளாம் 20 நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே? அடே ஆமாடா பைபிள். அங்க பாருங்க, அவர்கள் அதாவது அவங்களே சண்டை போட்டு ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவரும் தப்பி ஓடல. காலை பிடிச்சி இழுத்து போட்டு 2 வெட்டி வெட்டிட்டார். சார், கை வச்சுட்டானா நம்ம மேலே அவன் தப்பிக்க முடியாது. ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. உனக்கும் எனக்கு விரோதமாக பேசிக்கிட்டானா தப்பிக்க முடியாது, தப்பிக்கவே முடியாது. கர்த்தரை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து யாராவது பேசினா நீ பேசாத. உனக்கு வந்த கஷ்டம் எதனால நினைக்கிற? உனக்கு வந்த பிரச்சனை எதனால நினைக்கிற? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுனது தான். உன் மேலே விழுந்த சாபங்கள் எதில்? நீங்கள் திருவிருந்து வாங்குறீங்கல்ல, நான் 2 வார்த்தை சொல்லுவேனே, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலையே. அந்த அப்பம் இருக்குல்ல, அது எது உங்களுக்குள்ள என்ன செய்யுது தெரியுமா? அப்பம் வாங்குறீங்கல்ல, உங்களுக்குள்ள அது என்ன செய்யுதுன்னு தெரியுமா? உங்கள் பலவீனங்களை நீக்குது, உங்கள் வியாதிகளை நீக்குது. அந்த அப்பத்தோட வல்லமை திருவிருந்து எடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. சும்மா ஏதோ ஒரு ரொட்டியை கொடுக்குறாரு, ரசத்தை கொடுக்க நினைச்சிடாத. அந்த அப்பத்தை நீ விசுவாசத்தோடு எடுக்கும்போது உனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், உனக்குள்ள இருக்க வியாதிகளை கர்த்தர் நீக்கிறார். அந்த ரசம் என்ன தெரியுங்களா? உனக்கு வந்த பாவத்தையும் சாபத்தையும் நீக்கிறார். 2 விஷயம். அந்த ரத்தம் என்ன பண்ணுது? சாபத்தை நீக்குது, பாவத்தை நீக்குது. இதை ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்தேன். இப்போ ஒவ்வொரு வாரம் ஏன் தெரியுமா கொடுத்தேன்? அது உங்களை பரிசுத்தமாக்கும், உங்களை அது ஆசீர்வதிக்கும். அந்த விசுவாசத்தோடு தான் திருவிருந்து எடுக்கணும். கர்த்தர் அவர்களை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டார். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டமாக ஓடி வராங்க. யூதா ஜனங்கள் இப்போ நான் பார்க்குறியா, நான் 4 வீடு கட்ட போகிறேன், 5 வீடு கட்ட போகிறேன்னு ஓடி வந்தான்.
5 வீடுனா இந்த வீடு இல்லை, சண்டை சிலம்பு சண்டையில் பாதம் வைப்பாங்களா, அதுக்கு 5 வீடு 6 வீடும்பானுங்க. எல்லாம் நான் பக்கம் அந்த வீடு கட்டப்போகிறேன் இந்த வீடு கட்ட ஓடி வந்து பார்த்தா எல்லாம் கிடக்குது கீழே தரையில். என்னடா எழுப்பிவிட்டு சண்டை போடலான்னா எழுப்புனாலும் எழுந்திரிக்க மாட்டேங்கிறான். பிணங்களை போல கண்டார்கள். யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும். சார், சண்டை போட்டதுக்கு சண்டை போடும்போது சட்டை கிளியாம இருக்குமா அப்படிங்கிற ஜோக் மாதிரி தான். சண்டை போடும்போது அவன் செயின் எல்லாம் கந்து விழுந்துருக்கும்ல, அதுல கொஞ்சம் வசதி உள்ளவன் இங்கெல்லாம் நிறைய என்னென்னமோ டெக்கரேஷன் பண்ணியிருப்பான்ல. இவங்க ஓடி வந்து இங்க பார்த்தாக்கா ஆபரணங்கள்லாம் கீழே கிடக்குது. ஆபரணங்கள் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது, அது தூக்க முடியாம போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். எத்தனை நாளைங்க? 3 நாள். வந்தது ஒரு நாள் பயப்புள்ள பாவம். உனக்கும் எனக்கு விரோதமாக எழும்பீர்கள் தெரியாம எந்திரிச்சுவான். ஆனா அவன் ஆஸ்திய கர்த்தர் எனக்கு தந்துருவார். ஆமென். அது கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்ல, 3 நாள் பொறுக்கிற அளவுக்கு அவங்க விட்டு போன ஆஸ்திகள் ஆபரணங்களை 3 நாள் பொறுக்கி இருக்காயா. அங்க பாருங்க, அதை எடுத்துட்டு போக முடியாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. நம்மளை மட்டும் ஒருத்தன் எதிர்த்துட்டா அவ்வளவுதான். அவன் ஆஸ்தியை நம்ம கிட்ட விட்டுட்டு போகணும். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? விசுவசிக்கிறீங்க மட்டும் கையை தட்டிடு, உனக்கு தான் நடக்க போகுது. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொன்னாரு, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருடா, நீ ஒண்ணு செய்யடா, நீ என் சமூகத்துல வந்து இதுல கவனமா இருங்க. சண்டை போடுறதுல கவனமா இருக்கீங்க, வாக்குவாதம் பண்றதுல கவனமா இருக்கீங்க, ராத்திரி எல்லாம் கால்குலேஷன் போட்டு பாக்குறீங்க. ஆனா ஒரே ஒரு கால்குலேஷன் போடு, எத்தனை மணிக்கு சபைக்கு போய் கைகளை வைத்தலாம், அது இருக்க மாட்டீங்களே. அவ சொன்னா பரிகாசக்காரர்களோடு உட்காராதீங்க. நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களே நம்ம போகிற சபையை பற்றி குறை பேசிகிட்டு இருப்பான். நம்மக்கிட்ட வர்றவங்களே நமக்கு பாஸ்டர் குறை சொல்லுவாங்க. எச்சரிக்கையாக இருங்க. அருகில் இருந்து பேசுகிறவங்களோட எச்சரிக்கையாக இருங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் தரித்தின்ற 4ஆம் நாளிலே பெராக்கிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பவும் பாருங்க, நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்தோத்திரம், நடந்த பின்னாலும் தோத்துறோம். நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்ற பிள்ளைகளா இருக்க. அதனால இடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, பெராக்கா. அல்லேலூயா. சரி, அடுத்தது கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூர செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். இன்னைக்கு செய்தியே, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சும்மா இருங்க. ஏன் தெரியுமா? பேசி கெடுத்துறாங்க. 2 சும்மா, ஒரு சும்மா, 2 மனம் ஒரு இடத்துல உட்கார்ந்ததுன்னா சும்மா, இன்னொரு சும்மா வாயை வச்சுட்டு சும்மா. வாயை வச்சுட்டு இங்கே ஒன்று கேட்பேன், வெளியே ஒன்று பேசுவேன். என் ஃப்ரெண்டும் என்னென்னமோ பேசிட்டு போவேன். நீ பேசி தான் உனக்கு எடுத்துட்ட. எங்கே நடந்தது தெரியுமா? இந்த மோசே செங்கடல்கிட்ட வந்தோடனே இந்த பக்கம் பார்வோன், முன்னாடி செங்கடல். ஜனங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவர் ஜனங்களை எப்படி தெரியுமா கூட்டிட்டு வந்தாரு? உங்களுக்கு பாலும், எப்பேற்பட்ட இடமாமா அப்படின்னா உடனே பாலும் தேனும் ஓடுதுன்னு நினைக்காத. ஒரு செழிப்பான இடத்த சொல்லையில பாலும் தேனும் ஓடுகிற இடம் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிதான் நீயும் நம்பி என்ன பண்ண வந்து இல்லை. பிரச்சனை வந்தோடனே நீ என்ன தெரியுமா சொன்ன? புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா கூட்டிட்டு வந்த. உங்களுக்கு பிரேத குழி இல்லை என்றா எங்களை கூட்டிட்டு வந்தேன்னு மோசைட்ட கேட்குறான். உன்னை எதுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன்னே? பாலும் தேனும் ஓடுகிறேன்னே. ஆனால் நீ என்ன மனசில் வச்சு பேசுகிற? இப்படியே கெடுத்தானுங்க. மோசேவை அழுது திறப்பில் நின்று ஜெயிச்சான். ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி கொடுக்கல. அங்கே சொன்னான், எங்கள் சாகடிக்கு பாடா வந்தேன். நான் அதுக்காக கூப்பிட்டோன்னே. மாம்சம் வெறும் வெஜிடேரியனாக போடுறேன், நான்வெஜ் வேண்டாமா அப்படி, அதுக்கு ஒரு சண்டை. இல்லைன்னா அங்கேயாவது நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கறி சாப்பிட்டோம், இல்லை நீ அது கூட கொடுக்கல. இப்படியே பேசியே மோசேவை நோகடிச்சான். இன்னைக்கு ஜனங்கள் பேசியே தான் சபையை கெடுக்கிறாங்க. பேசி 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 பாஸ்டர் உள்ளத்தை கெடுக்கிறாங்க. பார்த்துக்க, இப்படி பேசின ஜனங்களை தான் மோசே எரிகோ பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ எரிகோ பட்டணத்தை இடிக்கிறதுக்காக, இடித்தாதான் இன்னைக்கு கானானுக்குள்ளே போக முடியும்.
தாண்டி வேற வழி இல்லை. இந்த பக்கம் விட மாட்டேங்கிறான், அந்த பக்கம் விட மாட்டேங்கிறான். இப்போ எரிகோ ஆண்டவர் சொல்ல, நீ எரிகோவை தாண்டி போனாங்கிற. என்ன ஆண்டவர், 30 அடி அகலம் இருக்கு. நாங்களாம் கடப்பாரை கொண்டு வரலையே, இல்லை பிரேக்கர் மிஷின்லாம் கொண்டு வரலையே. என்ன ஆண்டவரை பண்ணுறது? துதின்ட்டாரு. துதியா? அப்போதான் அவனுக்கு யோசனை வந்துச்சு, இவனுங்களை பேச விட்டோம்னா காரியம் நடக்காது, எவனும் பேசக்கூடாதுன்ட்டாரு. 6 நாள் எரிகோ கோட்டையை சுற்றுறானுங்க. ஏன்னா இவன் பேசுனா கட்டுதுருவான், உன் பேச்சில் தான் இருக்குது. நடக்குமா? இவனை பேச விட்டாதுமா, மோசே நடக்குமா, துதிசா இடியுமா அப்படின்னு என்ன பண்ணுவான்? கெட்டு போயிடும். கவனிச்சுக்கா, பேசுனா கெட்டு போயிடும் மோசே நல்லா தெரியும். பேச விடாதா? சரி பேசாமல் வாடான்னா. அதுக்குள்ளே இவன் தரிசனம் பார்க்குறான், அது இடிக்கிற மாதிரி ஒரு தரிசனம் பார்க்குறான். 7ஆம் நாள் ட்ரம்பட் எடுத்து ஊதுனா பாருங்க, எல்லாரும் என்ன சொல்லியிருப்பான்? ஓ சொன்னா ஹல்லேலூயான்னு கத்துனா பாருங்க. கத்துனோன்னு ஒரு மனமான சத்தம், ஒரு மனமான எண்ணம். எதுக்காக சத்தம் போடுறோங்கிற ஒரு மனம், இடிக்கணும்னு சத்தம் போடுறோம்டா நீ சத்தம் போட்டான் பாருங்க. இன்னைக்கும் போய் பாருங்க, மண்ணோட மண்ணா எரிகோ கோட்டை கிடக்குது, உடஞ்சிட்டாங்க சத்தத்தினாலே. அதாவது ஒரு மனசா. அதுலேருந்து தான் ஆட்டோ பாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ சத்தம் போட்டால் இடியும்னு ஆட்டோ பாம் பாருங்கள், பெரிய சத்தம் போட்டு பெரிய கட்டடங்களை இடிக்குது. அதுலேருந்து கண்டுபிடிச்சது தானே. அப்போ நீங்கள் உங்கள் வாயை கவனிச்சுக்குங்க, கண்ணையும் கவனிச்சுக்குங்க, செபிக்கிறதுலையும் கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.